தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. அந்த மாநாட்டிற்கான அழைப்புதல நமது மக்கள் தமிழகம் முழுக்க வாழுகிற 5000 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மாநாட்டிற்கான அழைப்புதலை வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுக்க 30லிருந்து 40 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நமது முத்தரையர் சமூகம் நாம பெரும்பான்மையாக இருக்க பகுதிகளிலேயே நம்மவர்கள் தேர்தலில் நிற்கும்போது சாதி பார்த்து வாக்களிக்கிறது இல்லை. இதே இந்த சட்டமன்ற தொகுதி, இதுல நம்ம கிராமங்கள் 160 கிராமங்கள் நமது கிராமங்கள் இருக்கு. 2 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர். எல்லா சாதியும், நாடார்களாக இருக்கலாம், வன்னியர்களாக இருக்கலாம், பறையர் சமூக மக்களாக இருக்கலாம், அவர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற தொகுதிகளில் அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த சாதி ஒரு தொகுதியில் பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த சாதிக்கு தான் சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா, உள்ளாட்சி பிரதிநிதி ஆவதற்கான வாய்ப்பை வழங்குவார்கள். ஆனா நாம பெரும்பான்மையா இருக்க தொகுதியில 2 கிராமம் 3 கிராமம் உள்ள சாதிய சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறது, ஒரு பஞ்சாயத்துல நாம பெரும்பான்மையா இருக்க பஞ்சாயத்துல 4 வீடு 5 வீடு உள்ளவங்களை பஞ்சாயத்து தலைவர் ஆக்குறது, ஒன்றிய கவுன்சிலர் ஆக்குறது, கொண்டு வந்து நிப்பாட்டுறது. இது எதை காட்டுகிறதுனா, நாம நம்மளை மாத்தியே தீரணும். எங்க இல்ல சாதி, பள்ளிக்கூடத்துக்கு போனா சாதி, கல்லூரிக்கு போனா சாதி, அரசு ஊழியர் ஆகணும்னா சாதி அடிப்படையில ஒதுக்கீடு, எல்லா இடத்திலும் சாதி பார்க்கறாங்க. ஆனா நாம மட்டும் சாதி பார்க்க மாட்டோம்னு சொன்னா, இது நீங்கள் பிறந்த சமூகத்துக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம், சாதிய துரோகம். இது மாற்றப்படணும். அதுவா மாறாது. நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணி மாறினா தான் மாறும். எவ்வளவு வேணா பணம் கொடுக்கட்டுமே, 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுற நம்ம இன்னும் நிறைய பணம் கொடுத்தா நம்ம சாதி மாறி போயிடுவோமா? கல்யாணத்துல காட்டுற அந்த கட்டுப்பாடு, திருவிழாக்கள்ல காட்டுற அந்த கட்டுப்பாடு ஓட்டு போடுறதுல மட்டும் மீறப்படுதே. காரணம் என்ன? ஒரு கிராமத்துக்கு போற ரோடு 13 வருஷம் ஆச்சா ரோடு போட்டு. உங்க பஞ்சாயத்து தான் அந்த கிராமமும். 13 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு, அந்த ரோடை நான் போட்டு தரேன்னு அந்த பஞ்சாயத்து தலைவர், அந்த பஞ்சாயத்துல 2 குடும்பமும் 3 குடும்பமும் தான் அவங்க இருப்பாங்க. 1000 லோடு மண்ணால் இருக்காரு. மணலை அந்த கிராமத்துல இருந்து இறங்கி வரும்போது அந்த காட்டாற்றுல பல லட்சங்களை சம்பாதித்திருக்கிறார். ஆனா ரோடு போடல. பல கோடிகளை சம்பாதிப்பார். நமக்கான அடிப்படை வசதியை செய்து கொடுக்க மறுக்கிறார்கள். கூரை வீட்டில் இருந்தவன் கூரை வீட்டில் தான் இருக்கணுமா? அரசாங்கத்தினுடைய மானியத்துடன் கூடிய வீடுகளை கூட வாங்கி தர மனம் இல்லாதவனுக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க. அரசாங்கத்தினுடைய இலவச ஆடு மாடுகளை வாங்கி தர மனம் இல்லாதவனுக்கு தான் இவ்வளவு காலமா நம்ம வாக்களிச்சுக்கிட்டே வரோம். அவன் என்ன நினைக்கிறான், நீங்க யதார்த்தமா போட்டீங்கன்னு வச்சுக்குவோம் ஓட்ட, அவன் இந்த மக்களுடைய வாழ்வியல் மாறிச்சு, இவனுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சாலும் நமக்கு ஓட்டு போட மாட்டான், அதனால இவனை வறுமையிலே வச்சுக்கணும், அடிப்படை வசதி இல்லாமையே வச்சுக்கணும்.
அதுக்கு அவன் இயங்கணும், தண்ணிக்கு இயங்கணும், ரோட்டுக்கு இயங்கணும், தெருவிளக்குக்கு இயங்கணும், சாக்கடைக்கு இயங்கணும். இப்படி சின்ன பிரச்சனையிலே இவனை வச்சுக்கிட்டாதான் இவன் பிள்ளைங்களுக்கு வேலை கேட்க மாட்டான், அரசு கல்வி கேட்க மாட்டான், பள்ளிக்கூடம் கேட்க மாட்டான், ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்க மாட்டான். இப்படி வறுமையிலே வச்சு நம்மளை வாட்டி எடுக்கிற இந்த சூழலிலிருந்து நாமெல்லாம் விடுபடணும்னா நமக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம், அரசியல் அதிகாரம் தேவை. நாங்க வேற ஒன்றும் சொல்லல. நான் முத்தரையனாகிய நான் பெரும்பான்மையார் கடத்துல நான் தான் உள்ளாட்சி பிரதிநிதியா, சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா வரேன்னு சொல்றேன். நான் சிறுபான்மையா இருந்துகிட்டு மத்த சாதி அதிகமா இருக்க இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்கல. நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கிற கோரிக்கை. இதை வலியுறுத்துறதுக்காக தான் மாநாடு. நீங்க செய்ய வேண்டியது, மாநாட்டில் இப்படி வந்து உட்காந்துட்டா போதும். சேர் போட்டிருப்பாங்க, இங்க தரையில உட்காந்துட்டீங்க, அங்க சேர் போட்டிருப்போம். வந்து உட்காந்துட்டு என்ன தம்பிங்க பேசுறான், உங்க ஊர் தம்பி என்ன பேசுறான், எதுக்காக வந்தோங்கிறத நாம அங்க அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் நாம தெரிவிக்க போறோம். எப்படி வன்னியர்களை தவிர்த்து தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாதோ, பறையர்களை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாதோ, அதே போல மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் முத்தரையர்களை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும்னா நீங்க எல்லாரும் வந்து என் கூட மாநாட்டில் உட்காரும். ஒரு 5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வருவோம். அங்க வந்து நீங்க உட்கார்ந்தா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்குவோம். படிச்ச பிள்ளைங்க சென்ட்ரிங் வேலைக்கு போறான், ஒரு டிகிரியை முடிச்சுக்கிட்டு கூலி வேலைக்கு போறான், அரசு ஊழியர் வேலைக்கு போகணுமே, அவன் போகல, அவனுக்கு அதற்கான வாய்ப்பே இல்லை. அதை ஏற்படுத்த முடியும்னா அரசியல் இருந்தா மட்டும்தான், சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தா மட்டும்தான் நடக்கும். எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு வேற சாதிகாரனுக்கு ஓட்ட போட்டீங்கன்னா நீங்க செய்யற இதே கம்மா வேலையை நம்ம பிள்ளைங்களும் செய்யணும். ஏன் பெரும்பான்மையா இருந்த நாங்க கூலி வேலையை மட்டும்தான் பார்க்கணுமா? அரசு ஊழியர் ஆகக்கூடாதா? அரசியல்வாதியாகி சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா உள்ளாட்சி பிரதிநிதி ஆகக்கூடாதா நம்ம சாதி? இதை வலியுறுத்துவதற்காக தான் மாநாடு. அந்த மாநாட்டிலே நீங்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு நாங்கள் தான் பெரும்பான்மை. எப்படி பெரும்பான்மை? எவ்வளவு இருக்கும்? தமிழ்நாடு முழுக்க 1.25 கோடி பேர் இருக்கோம். 1,25,00,000 பேர் இருக்கிறோம். அதுல வாக்களிக்க ஓட்டு யாருக்கிட்ட இருக்குன்னா, எத்தனை பேர்த்துக்கு இருக்கணும்? நம்ம சாதியில 80 இருந்து 90 லட்சம் பேர்த்துட்ட ஓட்டு இருக்கு. அப்படின்னா நான் பெரும்பான்மை. அதை நிரூபிக்கணும். நமக்கான இதை நிரூபிச்சோம்னா போதும், பெரும் கூட்டம் கூடினா மட்டும் போதும், நமக்கான அரசியல் நம்ம கைக்கு, நம்ம பிள்ளைங்க கைக்கு வந்துடும். நம்ம படிக்கிற இப்ப 8வது 10வது படிக்கிற பிள்ளைங்க நிச்சயமா அரசு ஊழியர் ஆவான். அவனை அரசு ஊழியர் ஆக்குறது எங்க வேலை. ரோடே இல்லை, 13 வருஷமா இல்லாத லோடை நாங்கள் போட்டு கொடுக்குறோம். அதிகாரிகள்கிட்ட சண்டை போட்டு, வாட்டர் டேங்க் இல்லை, ஸ்கூல் இல்லை, இதே தொகுதி. இதை பேசுனா உடனே நகரத்துல நத்தம் டவுனுக்குள்ள இருக்க பொறுப்பாளர், திமுக பொறுப்பாளர் நம்ம தம்பிங்கள்ட்ட பேசுறாரு. ஏன் அப்படி பேசுறீங்க, லைவ் போடுறீங்கன்னா? எங்களுக்கு நடக்கிற அவலத்தை நாங்க போடுவோம், நீ யாரா கேட்க? அப்படின்னா எல்லாம் செஞ்சு கொடுத்துக்க வேண்டியதானே? இத்தனை ஆண்டுகளமா மாத்தி மாத்தி உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தானே ஓட்டு போட்டோம், வேற எதுக்கு போட்டோம்? இப்படிலாம் போய் கிராமத்துல நீங்க லைவ் போடக்கூடாது. அப்படின்னா நான் போடுவேன். 160 கிராமத்திலையும் அடிப்படை வசதி கேட்டு என் தம்பிங்க களத்துல நிற்பான். உன்னால முடிஞ்சதை பாடுறா, என்ன பண்ணுவ? போலீஸ பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. தம்பிங்க கொண்டு போய் உள்ள வச்சுனா வெளியே எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு பைசா செலவு இல்லாம என் தம்பிங்களை வெளியே எடுத்துருவேன். ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான் 5,000 10,000 கொடுக்கணும். கொலை வழக்கா இருந்தா கூட
அப்படியான ஆட்களை எல்லா இடத்துலையும் வச்சிருக்கோம். எப்படி வந்தாங்க இவங்கெல்லாம்? நாங்க சமூகத்துக்கு வேலை செய்யறதால இதுவெல்லாம் நடக்குது. ஆகையால உங்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளை அரசியலா உருவாக்க நீங்கள் எல்லாம் திருச்சிக்கு வரணும்னு கேட்டுட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பெரிய கருப்பன், அருமை தம்பி பெரிய கருப்பன் அவர்களுக்கும் அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய கிராம தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு